கிட்ட வந்துட்டோம். இதில் தெரிகிறது தான் வந்து கடை. இதுதான் பூங்காட்சின்னு போது இதுதான் பூமர கடை. இதில் எல்லா விதமான மரங்களும் இருக்கும். இது வந்து உள்பக்கம். நாங்கள் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் கடைக்குள்ள. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரங்கள், பெரிய பெரிய மரம், பூவெல்லாம், பூ மரங்கள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மரம் கூட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வேறு மரம், பூ மரங்கள் எல்லாம் இருக்குது. ரோஸ் மரம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற கோழியாசல் சொல்லி அந்த மரம் எல்லாம் ஒவ்வொரு விதத்திலையும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது இந்த மரம் எல்லாம். இதெல்லாம் வீட்டில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செம்பருத்தி வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாம் ஒரு இது வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்குறாங்க, ஒரு கூட்டமாக சும்மா வச்சுருக்குறாங்க. இது வந்து உயிர் மரம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் உயிர் மரம், வாழை மரங்கள் எல்லாம் நிற்குது. இது பாருங்க, பெரிய பெரிய வாழை மரம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கி இப்போ வீட்டில் வைக்கலாம். ஆனால் வருமானு சொல்லி தான் சரியாக தெரியவில்லைன்னு சொன்னால், இங்கே நோர்வே பொறுத்த வரைக்கும் குளிர் அதிகமாக இருக்கிறதால வந்து எல்லா மரம் வந்து வராது. சம்மர் டைமுக்கு வந்தாலும் குளிர்காலம் தொடங்கும் போது அது எப்படியும் வந்து அது வளர கொஞ்சம் மறக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வளர்த்தெடுக்கிறதுன்றது வந்து சரியான சிரமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வேறு விதமான வடிவான அழகான மரம் எல்லாம் இருக்குது. பாருங்கள், இதில் நல்ல மரங்கள் எல்லாம் நிற்குது. கடையில் என்னென்று இவ்வளோ பெருசாக வளர்க்குறாங்கன்னு சொல்லி தெரியல. வீட்டுக்கு கொண்டு போகும்போது, நாங்கள் வாங்கி கொண்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த கடையில் பூமரங்கள் மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான ஜாடி, மற்ற அதுக்கு தேவையான மண் எல்லாமே இந்த கடையில் விற்கிறாங்க. இதில் பார்த்தா மணி பிளான்ட் எல்லாம் நிற்குது. மணி பிளான்ட் வீட்டுக்கு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க, வீட்டில் வளர்க்குறது. ஆனால் எல்லாருக்கும் அது நல்லா வளருதான்னு தான் தெரியல. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து நிற்கும். இது வந்து கள்ளி மரம். அதுலேயும் நிறைய விதவிதமாக இருக்குது. இங்கே ஜாடிகள் எல்லாம் விற்கிறாங்க. ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது ஜாடி. இங்கே பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பக்கம் வந்து பூமரங்கள் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஜாடி, அதுக்கு தேவையான தட்டு எல்லாமே வச்சுக்கிறோம். மண் ஜாடி கூட இருக்குது இந்த கடையில்.
இது வந்து ஒலிவன் மரம்னு சொல்லி இருக்குது. 199 க்ரௌன் போட்டிருக்காங்க அந்த மரம். இதில் வந்து சூரியகாந்தி மரம் கூட நிற்கிறதுல. இந்த பயிரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாடி இருக்குது. இந்த ஜாடியில் பார்க்க அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூவுகள், இந்த பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கலரில் இந்த கலர் கூட நல்ல அழகாக இருக்குது. இது வீட்டை இருக்கிறதால நான் இது வாங்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குது. அதுகளை சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை எல்லா கலர்லையும் இதில் இருக்குது. 3 கலர்லேயும் இருக்குது. இது வளவுக்கு இப்படி தண்ணி ஓடுற மாதிரி இப்படி வளவுக்கு இல்லை, எங்களை தோட்டத்தில் வைக்க போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இது வந்து நெட்டுகள் இருக்குது. பூ நெட்டு, மற்றது மரக்கறி நெட்டு, மற்ற அப்படியான நெட்டுகள் வந்து இதில் வந்து விற்கிறாங்க. நாங்கள் இது பதிவைக்கணும். இது பதிவைக்கிறேன்னு சொல்லும். இந்த பேக்கெட்டுக்கு பின்னாடி எழுதி இருக்குது என்னென்ன மரம் என்னென்ன மரக்கறி எந்த கால பகுதியில் வந்து பதிவைக்கணும் அப்படின்ற கூட இருக்குது. ஒரு சின்ன ஒரு இது வந்து தண்ணி ஓடுற மாதிரி சின்ன பாலம் மாதிரி வந்து செய்து வச்சுருக்காங்க. பார்க்கும்போது அழகாக இருக்குது. இப்படி எங்களை வீட்டில் நாங்களே செய்து இப்படி வச்சோம்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஒரு புத்தர் இந்த சிலை கூட வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பூ அடி என்று சொல்கிறத நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள வளர்கிற மரம் இது. அது கூட இங்கே வச்சுருக்காங்க. இதில் எழுதியிருக்கிறாங்க தண்ணிக்கு வளர்கிற மரம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோசா பகுதி, ரோசா மரங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு விதமான ரோசா மரங்களும் இதில் வச்சுருக்காங்க. நிறைய நிற்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ரோஸ் கூட இதில் நிற்குது. இந்த மரம் என்னத்தை இருக்குது. இந்த மரம் முதல் வீடியோ எல்லாம் காட்டியிருக்கோம். அதில் நிறைய மரங்கள், ரோஸ் மரம் மட்டுமே நிறைய இருக்குது. ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரேஞ்சு கலர் எல்லா ரோஸ் கார்டு இதெல்லாம் இருக்குது. சில ரோஸ் மரம் வந்து படர்ற மாதிரி இருக்கும். சிலது வந்து அப்படி ஒரு இடத்துல வந்து வளர்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வளர்கிற மாதிரி இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வளவுக்கு இல்லை வந்து தேவையான சாமான் எல்லாமே இருக்குது. என்னென்று இப்போ உள்ளுக்குள்ள மரங்களை தாக்குறதுண்டு அதுக்கான சாமான்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செம்பருத்தி மரம் வாங்கியிருக்கிறோம். 4 மரம். எந்த கலரை எடுக்கிறேன்னு தெரியல, அதனால் 4 கலரையும் எடுத்துட்டோம் நாங்கள் 4 மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகள் வந்து பூமரங்கெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போகிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாங்குவதற்கு. செம்பருத்தி மரம் 4 வாங்கியாச்சு. இனி இதை என்னோட வளர்த்தெடுக்கிறதா பெரிய விஷயம். இது வளர்றதுக்கு நிறைய காலம் பிடிக்கும்.
இப்போ எங்களை வீட்டில் கொண்டு வந்து அடுக்கி வச்சாச்சு. இதை நீ வளர்த்தெடுக்கிறத எப்படின்னு தெரியல.